வெரி குட். நான் நேரத்தை சொல்லிட்டேன், நீங்கள் யாராவது புக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க படிச்சிருக்கணும். அதுக்கு ஒருபடி மேலே போயிட்டீங்க. நீங்கள் எழுதுன புக்கை முக்கால்வாசி பேர் புக்கு கொடுக்குறவங்க அந்த புக்கை படித்ததே கிடையாது. நம்மகிட்ட கொடுத்துருவாங்க புக்கை. மெடிக்கலாக வேறு ஏதாவது என்ன நீலக்கவியல் ஹைக்குமாரி குட்டி கவிதை ஒரு பக்கம் நீங்கள் ரொம்ப படித்த புக்கு நீங்கள் மேலே போயிட்டீங்க. அலமணம் வாங்க இங்கே பேராட்சி நிலையம் வாங்க பண்ணலாமா? வெரி குட். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஃபைனோட தான் என்ன பட்ஜெட்டில் கட்டினதா இது யூஸ்ஃபுல். சார் நீங்கள் வாங்க சார். நீங்கள் வாங்க. கொடுக்குறோமோ இல்லையோ சார்ஜர் வந்து சார்ஜர் இருக்காங்க. எம்பி பட்டேன் பேர் சொல்ற பேர் சொல்ற மாதிரி தெரிவித்து அனைவரையும் இந்த விழாவிற்கு வருவென வரவேற்று நமது மருத்துவமனைக்கு வரும் பயனாளிகளின் உறவினர்கள் தங்குவதற்காக 8 லட்சம் ரூபாய் நிதியில் இங்கே ஒரு தங்கும் வசதி செய்து கொடுத்த நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக முதற்கண் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் இணை இயக்குனர் மருத்துவம் மேடம் அவர்களையும், நமது ஒன்றிய பிரிவினர் அவர்களையும், நமது பெருந்தலைவர் அவர்களையும் மற்றும் மாவட்ட தலைவர் அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கும் முக்கிய உறுப்பினர் அவர் அனைவரையும் வருவன வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களையும், மருத்துவத்துறை சார்ந்த நண்பர்களையும், பொதுமக்களையும் இருவரும் கூட்டி வணங்கி எனது நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்போடு நமது ஆலங்குடி அரசு மருத்துவமனையிலே நோயாளிகளுடைய உறவினர்கள் வந்து தங்கியவர்களை நோயாளிகளை பார்ப்பதற்கு வசதியாக அவர்கள் ஓய்வறையை நமது நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நமது நாடாளுமன்ற உறுப்பினர் பார்வையண்ணன் அவர்கள் இங்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்.
அதே போல நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவமனையை சார்ந்த அரசு மருத்துவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்ற அருமையன் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சுப்ராம் அவர்களே, நகர காங்கிரஸ் தலைவர் அருமை சோழர் அறங்கலன் அவர்களே, அதே போல பேரூராட்சி தலைவர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற நமது கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே, அதே போல நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரிகளே, பொதுமக்களே, ஊடகத்துறை சார்ந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் நமது மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் நம் தொகுதிக்கு பல்வேறு வகையான அவர் நிலையிலிருந்து அந்தந்த பகுதிக்கு தேவையான ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு நமது பகுதி மக்கள் சார்பில் நன்றி தெரிவிப்பதோடு இது போன்ற காரியங்களை நிறைவாக அவர் நமது தொகுதிக்கு செய்து தருவார் என்ற நம்பிக்கையை தந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தலைமை மருத்துவர் அவர்கள், சேர்மன் திரு கேடிகே அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் திரு சுப்ராம் அவர்கள், எங்கள் இயக்கத்தின் நகர தலைவர் அலங்கோரன் அவர்கள் மற்றும் கூடியிருக்கும் சுகாதாரத்துறை அதிகாரிகள், பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகளை பெரியவர்களை பயணிகள், ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கிறார். அந்த என்னால் பரிந்துரை செய்யணும். இது என்னுடைய பணம் கிடையாது, இது உங்களுடைய பணம். நீங்கள் வரி கட்டுற பணத்தில் தான் அரசாங்கம் அந்த பணத்தை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பரிந்துரைக்காக ஒதுக்கிறாங்க. அதனால் எல்லாருமே என்னமோ பாராளுமன்ற உறுப்பினர் நிதி ஒதுக்கியிருக்கான்னு சொல்லும்போது தயவுசெய்து ஏதோ நான் என்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி வேற ஏதாவது பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னாலும் தயவுசெய்து நம்பிட்டாங்க. இதை யாருடைய சொந்த பணமும் கிடையாது, இது உங்களுடைய பணம். நீங்கள் வரி கட்டணும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்தியாவில் ஒரு தவறுதலான புரிதல். என்னமோ பணக்காரங்க மட்டும்தான் வரி கட்டுறாங்க, அவங்க கொடுக்குற வரியிலெல்லாம் மற்றவர்கள் வாழ்கிறார்கள் என்பது ஒரு தவறான பொருளாதார புரிதல். வரி என்பது இந்தியாவில் இருக்கும் அத்தனை பிரஜைகளும் கட்டுறது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா டீ பிஸ்கெட்டு இது கூட வரி, அந்த எல்லாரும் வரி கட்டணும். அதனால எந்த ஒரு காரியம் அரசாங்கத்தின் சார்பாக நடந்தாலும், மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, அது உங்களுடைய பணத்தில் தான் நடக்கிறது என்று தெளிவாக சொல்லுங்கள். எனக்கு இந்த குறிப்பாக இன்றைக்கு இந்த ஆலோசனையில் இன்னைக்கு இருக்கிற இந்த மருத்துவமனையில் இங்கே வருகின்ற நோயாளிகளுடைய உறவினர்கள் தங்குவதற்காக ஒரு இடத்தை ஏற்படுத்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. எனக்கு தெரியும், நல்ல பயன் அளிக்கும் எனக்கு தெரியும். சில சமயம் எனக்கே சில சமயம் அவங்களுடைய அங்கே இருக்கிற லோக்கல் அழுத்தத்தினால சில காரியங்களை பாராளுமன்ற செய்ய முடியாது. அதுதான் நானே இல்லைங்க பண்ணி கொடுங்க, ஊரில் திருவிழா வருஷத்துக்கு 2 தடவை வருது, ஒரு மேடை கேட்பாங்க, பண்ணி கொடுப்போம். ஆனால் அதை விட எனக்கு இது மனநிலை தெரிகிறது. ஏனென்றால் இது நாள்தோறும் பயன்படுத்தப்படும், அதுவும் நன்றாக அழகாக காத்தோட்டமாக இருக்கு. எல்லாத்துக்கும் மேலாக சார்ஜர் வயருக்கு கற்பனை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சார்ஜர் வயர் இல்லாட்டி யாராலையுமே ஒரு இடத்துல பொறுமையாக இருக்க முடியாது. நீங்கள் அவங்க பொறுமையாக இருக்கணும்னா கையை ஃபோனை பார்த்துட்டு தான் பொறுமையாக இருப்பாங்க. ஃபோன் மட்டும் கையில் இல்லை, உங்களை பிரிஞ்சு எடுத்துக்குவாங்க. அதனால் இதை யோசிச்சு தான் பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. என்னால் முடிஞ்சது, எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரடி நிதியாக இருந்தாலும் சரி, என்னால் யாருனாலும் அழுத்தப்படுத்த வேண்டியதாக இருந்தாலும் சரி, என்னுடைய தொகுதி மக்களுக்கு என்றென்றும் என்னால் முடிஞ்சதை வெளிப்படைத்தனமாக தெளிவாக தெரிஞ்சுங்க, வெளிப்படைத்தனமாக எல்லா காரியங்களும் செய்தி தருகிற உத்தரவாதத்தை கூறி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விளைவுகளே நன்றி. இந்த விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றியையும், குறிப்பாக பொறியியல் துறை சார்ந்த கான்ட்ராக்டர் அனைவருக்கும் எங்களது நன்றியை, குறைந்த நாளில் நிறைந்த சேவை செய்து கொடுத்த அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பில்டிங் நல்லா இருக்கு, காத்தோட்டமா இருக்கு, தங்கறதுமா இருக்கு, எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. வாட்டர் குடிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி ஏற்படுத்திக்கணும். பேங்க்லாம் சிலர் இருக்கணும்னா கூட தண்ணி படுத்துடலாம். நல்லா இருக்கு. தேங்க்யூ. பண்ணணும்னா தான் சொல்றேன், சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகிருங்க. எல்லா ஆஸ்பத்திரியும் நிறைய என்ன ஆச்சு இருக்கு. நல்லா பாக்குறாங்களா? எந்த ஊரு?
நல்லா பார்க்குறாங்களா? நீங்களா மருந்தெல்லாம் சாப்பிட டாக்டர் சொல்கிறது தான் சாப்பிடுறீங்களா? பார்க்குறாங்களா மரண்டா? சாப்பிட்டீங்களா? மெட்டர்னிட்டியா? நல்லா இருக்கீங்களா மாலா? பார்க்குறாங்களா எல்லாம் நல்லாங்க? ஒர்க்கர்ஸ் சில இடத்தோட ரொம்ப நீட்டாக இருக்காரு. மற்ற ஊருக்கு போகிற நான் போகிறேன் 25% வராங்க. அதான் வரும்போது கவுன்சிலிங் சொல்லி இது கல்யாணம் ஆகணும் 23 வயசு மேலே தான் குழந்தைலாம் பெற்றுக்கணும் ரொம்ப சின்ன பாதி இது அனிமிக்காக இருக்குது. அனிமியா நிறையா இருக்காங்க. அடிமையில நிறைய இருக்கு கேள்விப்பட்டேன். ஏன் டீனேஜ் பேசினீங்கன்னாங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுமா? இல்லை டீனேஜ் பேசினீங்க ஆகுது. ரெண்டாவது அதுங்களே பார்க்கறதுக்கு நோஞ்சானா இருக்குது. அது இடத்த போய் குழந்தை இருக்குது. அதுங்களுக்கே ஆள் ஒரு ஸ்பெக்ட் இருக்குது. ஆனால் கொஞ்சம் செக்ஷுவல் எஜுகேஷன்லாம் டாக்டர் சொல்றதா சாப்பிடணும். நீங்களா போய் மூலிகைலாம் சாப்பிடணும். என்ன வேணும்? போஸ்டிங் இதுதான் இருக்கா அந்த இது இல்லையா? மேனுவலா சார்? மெட்டர்னிட்டிக்கு வருதுங்களே எல்லாம் என்ன வயசுல ஃபர்ஸ்ட் பேபி மெட்டர்னிட்டி வருதுங்களா?